ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த வாராகித்தாயின் வாக்கு. அது உனக்கு கிடைத்துள்ளது தங்கமே. கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. இதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் மிகப்பெரிய நல்ல செய்தி, உனக்கான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. பொறுத்திருந்து பார். கண்மணியே, நான் சொல்வதை கவனமாக கேட்கிறாயா? சிலருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து உன் ஆசையையும் உன் மகிழ்ச்சியையும், ஏன் உன் உரிமைகளை கூட விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உனக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உன் தாய் தந்தையரை எப்போதும் கலங்கவிடக்கூடாது. அவர்களின் மனம் வேகும்படி, புண்படும்படி, நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த வாராகித்தாய் உனக்கான நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் மற்றவர்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை. அதை ஒரு ஏணிப்படி போன்று எடுத்துக்கொண்டு அதில் ஏறி முன்னேறி சென்று கொண்டே இரு. அதை விட்டுட்டு இந்த உலகம் என்ன நினைக்குமோ என்று வாழத் தொடங்கினால் நிம்மதியே போய்விடும். இப்போது இருக்கும் உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு சேர்ந்து இன்பமாக கழிக்க பழகிக்கோ. இன்று இருக்கும் இந்த நாள் உனக்கு கிடைத்த சொர்க்கம் என்று நினைத்து வாழ கற்றுக்கோ. இந்த உலகில் தாய் தந்தைய மிஞ்சியை எவரும் இல்லை. நீ அவர்களுக்கு செய்யும் நல்லது காலப்போக்கில் உனக்கு அளவில்லாத நன்மையை கொடுக்க போகுது. குடும்பம் என்பது ஒரு கோவில் தங்கமே. அந்த கோயில்ல எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன் ஒரே விதமான அன்புதான் இருக்கணும். எது இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கவே கூடாது. எல்லா விஷயங்களையும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள். புரிதலோடு விட்டுக்கொடு. புரிதலோடு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இடமும் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோட இருக்குங்கிறது தான் உண்மையான உண்மை, நிதர்சனமான உண்மை, 100க்கு 100 உண்மை. குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமையை கொண்டு வந்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் உன் வாராகித்தாய் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன், நீ எப்போதும் கலங்கக்கூடாது, திணறக்கூடாது, பயப்படக்கூடாது, தேவையில்லாதவற்றிற்கு அழக்கூடாது. சோதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கம் அல்ல. கொஞ்சம் பொறுமையாகத்தான் இரு. முடிவில்லாத மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீ வேண்டி விரும்பி கேட்டது கிடைக்கப் போகிறது. எத்தனையோ பிரச்சனைகளோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பாய் அடிக்கடி, இந்த போராட்ட வாழ்க்கையில், இந்த போர்க்களத்தில் ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிறாய். தங்கமே, சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனம் குமுறி கொண்டிருக்கிறாய். தங்கமே, நிம்மதியற்று நிலை குலைந்து அழும் உன்னோடு உன் தாய் அருகில் வந்து பேசுகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த வாராகித்தாயின் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த உடனடியான மாற்றம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும். எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லது செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கிறது.
என் பிள்ளை சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் தாய்க்கு நன்கு தெரியும். நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும் என்று என்னிடம் கேட்டதில்லையே. காலத்தின் கணக்குப்படித்தான் அனைத்தும் நடக்கிறது. அந்த காலமே உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும் நாளாக வரப்போகிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். பெரிய மாற்றம் நடக்கும். நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அதற்கான காலம்தான் கனிந்து வந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த தாய் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எல்லோரும் பாராட்டும்படி நீ பெரிய உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நாம் எவ்வளவு தீமைகளை விளைவித்து அதன் வளர்ச்சியை தடுத்தோம். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் வாழப்போகிறாய். உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது. உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியே பார்த்து ஓடப்போகிறது. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாங்கல்ய பாக்கியம் தேடி வரும். கூடிய விரைவில் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் மன வாழ்க்கை அமையும். நான் உனக்கு சத்தியம் கொடுத்த வார்த்தைகள் வாக்குகள் நிச்சயமாக பலிக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் என்னிடம் வந்து என் முகத்தை பார்த்து கேள்விகள். என் தாயே, என் வாக்கை காப்பாற்ற நீ ஏன் மறந்து விட்டாய் என்று. வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாக இரு. அனைத்தையும் இந்த தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். செல்வமே, காலம் எதையும் குணப்படுத்தாது. ஏன்னா வலியோடு வாழ்வது எப்படி என்பது அது கற்றுக் கொடுக்கிறது தங்கமே. நன்கு வசதியாக வாழும் நாட்களிலேயே துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவது இயல்புதான். ஆனால் நீ மனம் ஏற்றம் இரக்கத்தை கற்றுக்கொள்ளணுமே. ஆகையால் அனைத்து சூழல்களுக்கும் உன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது தங்கமே. வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு. இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும். இன்னும் பார், ஏற்றங்களும் இரக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்ததுதானே வாழ்க்கை. செல்வமே, வாழ்க்கை உனக்கு ருசி கொடுத்துச்சுன்னா அதில் எப்படி எதை செய்கிறது என்பது உனது சாமர்த்தியம். எனவே 1000 திறமைகள் இருந்தாலும் அவற்றில் எவை சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த தெரிந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே. வெற்றி நிச்சயம். அருமையான நாள் என்று. அதனால்தான் என் பிள்ளைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதை கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கும் என்று. இந்த வாராகி தாயை நம்பு, நிச்சயமாக நடக்கும். ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி.